அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இது ஈமான் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் இது 2வது பாகம். ஈமான் என்றால் என்ன என்பதை பற்றி மேலதிக விளக்கம். அதாவது ஈமான், இஸ்லாம், இஹ்சான் என்றால் என்ன அப்படிங்கிற தொடராக நம்ம பார்ப்போம். அதில் முதலாவதாக ஈமான் என்ற அரபி சொல்லுக்கு தமிழில் இறை நம்பிக்கை என்று பொருள். அதாவது அல்லாஹுவையும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் நம்ப வேண்டும் என்று நமக்கு கூறினார்களோ அவற்றில் எதையும் கூட்டாமலும் குறைக்காமலும் உள்ளதை உள்ளபடி உண்மை என உள்ளத்தால் உறுதி கொள்வது தான் ஈமான், நம்பிக்கை. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் நமக்கு சொன்னார்களோ அவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் ஈமான். அதில் ஒன்றையும் கூட்டவோ குறைக்கவோ நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதில் சரியாக நம்ம இருக்கணும். இது சம்பந்தமான விஷயங்களில் நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதை பிறகு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆக அடுத்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஈமானின் கடமைகள் எத்தனை? ஈமானின் கடமைகள் 6. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி மெஹராஜில் தொழுகையை கடமையாக்கிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுநாள் ஜிப்ரீலை அனுப்பி அவங்க 5 வேளை தொழுகை எப்படி தொழுவணும், அதில் ஓதக்கூடியது அனைத்து விஷயங்களையும் சொல்லி காட்டின பிறகு தான் தொழுகையை தொழுதாங்க. பிறகு என்ன எவ்வாறு தொழுக்கண்டீர்களோ அது மாதிரி நீங்களும் தொழுங்கன்னு மக்களுக்கு அறிவித்தாங்க இல்லையா? அதே போல் இந்த இறை நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்களில் ஈமானின் 6 நம்பிக்கைகள் இருக்க, இதை பற்றி மக்களுக்கு அவங்க ஒரு மனித வடிவில் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னால் சஹாபாக்கள்லாம் கூடியிருக்கும்போது ஒரு மனிதரை போல் ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஈமான், அதாவது இறை நம்பிக்கை என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈமான் என்பது அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இன்னும் மறுமை நாளையும் நீங்கள் நம்புவதாகும். மேலும் நன்மை தீமைகள் யாவும் அல்லாஹ்வின் நாட்டப்படியான அல்லாஹ்வின் எழுதி முதித்தான அந்த விதியின்படியே நடக்கின்றன என்றும் நீங்கள் நம்பிக்கை கொள்வதாகும் என்றும் கூறினார்கள் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லீமில் 9வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. ஆக அல்லாஹ், மலக்குகள், வேதங்கள், தூதர்கள், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகாடு இன்னொரு வாழ்க்கை, இவைகள் நிச்சயமாக இருக்குது, அது உண்மை என்று 100% நம்புவது தான் ஈமான். இதில் அதிகமான இன்னும் விளக்கங்கள் நிறைய இருக்கிறது. அவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நம்ப வேண்டும்.